அப்படி எடுத்து போட்டா நீ நாளைக்கு தான் எடுத்து பண்ணணும். நிறைய போடணும், கம்மியாக தானே. நான் வந்து பாத்திரம் சேவ் பண்றேன். முடிச்சு விட்டீங்க. நிக்கிஷே கம்முனிடா, ஆஸ்ட் வரல. சமையல் அறையில் சேர்ந்து சமைச்சிடுவோம். டமால் டமால் நல்லா தெரிஞ்சிச்சு. என்னடா கை வைத்து போட்டா எடுத்து போட்டா நீ நாளைக்கு தான் எடுத்து பண்ணணும். நிறைய போடணும், கம்மியாக தானே. போடு 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 போடு. 2 பிளேட் என்ன இருக்காது? கார்ன்ஃப்ளவர். இப்போ இதுல எவ்வளவு போட்டியோ யூடியூப்ல வந்து யூடியூப்ல என்ன சொல்லிருக்காங்க வந்து 3/4 போடணும். இதுல 3/4 அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதாவது இப்போ போட்டதை விட பாதி தானே. இது மைதா எவ்வளவு போட்டோமோ? 3/4னா முக்காடா? முக்கா வரும். அதுல சூப்பரா வரும். முக்கா மொத்தமா கொட்டணுமா? டேய் முக்காலாம் இல்ல, நீ கொஞ்சோண்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இது எதுக்கு? இது அந்த கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு தானே. ஆமா. போட்டுக்கோ. போதும் 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 போதும். ஒசரு போட சொல்லிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடு. பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துனாங்களா தண்ணி ஊத்துனாங்களான்னு தெரியல. எண்ணெய் தான் ஊற்றணும் ஃபர்ஸ்ட். சரி, சப்பாத்தி மாவு. இப்போ வந்து இது வந்து லிக்விடா வரணும். இது அவ்வளோ தண்ணி எண்ணெய் ஊத்துறமாடா? லிக்விடா வரணும். அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். தண்ணிலாம் ஊத்துன அப்புறம் லிக்விடா வரணுமா? ஆமா, தண்ணிலாம் ஊத்துன லிக்விடா வரணும். லிக்விடா செமி லிக்விடா? செமி லிக்விட்ரா. செமி லிக்விட்னா வந்து பாதி கட்டி, கொஞ்சம் கட்டியா கொஞ்சம் தண்ணியா. ஃபர்ஸ்டா நீ கலரிலே நான் தண்ணி ஊத்தினே இருக்கேன். இது பேர் என்ன? ரெடி பண்ற மாதிரி வருது. இதுக்கு பேர் வந்து குனாஃபா டாகா. இதுரா DOUGH. என்னது இது? தெரியலையே. DOUGH. கலர் ஊத்திட்டான், நிறைய ஊத்திட்டான். இல்ல கரெக்டா தான் இருக்கும். ஏய் உனக்கு எதுவுமே தெரியாதடா. இப்போ வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னு மைதா மாவு போடுவோம் பாறேன். இல்ல தெரியும். இல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குதா? ப்ரோ மூடிட்டு வேலையை பாருங்க ப்ரோ. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் உனக்கு ஒண்ணுமே தெரியாதடா. எப்படி பண்ணனும்? உனக்கு தின்ன மட்டும் நல்லா தெரியும். கரெக்டா வர. இவ்வளவும் பண்ணது நானு கட்சியில இப்படி தூக்கி பார்த்துட்டு ஆமா வேலையை பாரு. சாதா நீ ஊத்து. நீ விட்டா நைட் ஃபுல்லா வேலை ஃபுல்லா ஊத்துறா. சைட்ல போயிடுது. அதுதான் கொஞ்சமா ஊத்துனேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து குனாஃபா சேமியா செய்ய போகிறோம். ஸ்பூன் வச்சு பண்றேன். என்னடா வித்தலாம் காமிச்சேன். நான் செஃப் கையிலே பண்ணுவேன் நான். அப்பெல்லாம் தேய்ச்சனா பேன் போய்டும்டா. கத்தியே போட கூடாது. இவரு மட்டும் ஸ்பூனை வச்சு தேய்ப்பாராம். அது ஷார்ப் கன்சிஸ்டன்சிடா. நான் வந்து கூர் இல்லாத பக்கம் தான் தேய்க்கிறேன். This is 3000 பாத்துக்க. 3000 இது இந்த கரண்டி வேண்டா. குழம்பு கரண்டி. இல்ல வேணாம் விடு. வேணாடா விடுறா. எப்படி ஊத்திண்டா? நான் வந்து பாத்திரம் சேவ் பண்றேன். முடிச்சு விட்டீங்க. நிக்கிஷே கம்முனிடா, அசிக்கி விட்டான்டா இவன். அட பாவி தம்பி, கேமரா ஆன்ல இருக்கு. ஞாபகம் வச்சு. நான் இது பண்றேன். நீ குடி, நான் ஊத்துறேன். நிக்கிஷே ஊத்த தெரியலன்னு சொல்ற விக்கி. அசிங்கமா நடிக்காதடா விக்கி. போதும். சூப்பர். குட் பாய் நிக்கிஷ், குட் பாய். ஒரு வாட்டி உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னா அப்ப எனக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுதான்டா. உனக்கே ஒன்றும் தெரியாது. உனக்கே நல்லா சொல்லி கொடுத்தாங்க தம்பி. ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. சட்டை ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கு.
ஏய் நான் இல்லடா. இப்போ குட் பாய்னு ஏய், எனக்கு- அதுக்குதானா? ஏய் ஏன்டா இப்படி பண்ற? இப்ப நான் எப்படா வீட்டுக்கு போறது? நடந்து போ. ஏய் ஈர துணி வச்சு தொடர்பு தான் போவோம். ஏய் அது கருத்து நீ தானே அது. ஏதோ ஒண்ணு அவனா தொடையிறானே, அது கூட பண்ணல. ஏய் ஓட்ட பெருசா இது பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கரெக்டாதான்டா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. அப்படியே போடு, மேலே போடு. அவ்வளவுதான். போதும். ஏய் ஓட்ட பெருசா இருக்கு பாரு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருடா. ஓட்ட கரெக்டா இருக்குடா. இரு. அவன் போட்டவனே எடுத்துட்டான்டா. இருறா. அவ்வளவுதான். எடுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா எடுத்துடணும். எப்படா எல்லாம் கண்டுபிடிச்சான்? அவன மாதிரி வெட்டியா இருந்திருப்பான். அவன் பார்த்த வேலைதான் இது. அது ஆஃப் பண்ணிட்டியாடா? அதான் சைட்ல போ. அவ்வளவுதான். நான் ஒரு ரெடி இருந்தா நீ கவுத்தாலே அது கொட்டிக்கும் பாரு. அப்படியாடா? ஆமா. எங்கேயாவது 1-2 ஒட்டின்னு இருக்கும், அதை மட்டும் எடுத்து விடு. நல்லா வாசனையா இருக்குது. அவ்வளோதான், எடு. இது கவுத்துனா கொட்டிதாமா? லைட்டா சொன்னல. இது நல்ல ஐடியா இருக்கா? அப்ப ஸ்கூல்ல தூக்கி போட்டா. வந்துட்டா ஃபார்மல் வந்துட்டா. மூணி போடணும். ஒரு இப்படி போடணும். ஏய் இரு, நான் போடுறேன். காட்டு கையெடு. தமிழி நான் போறேன். ஹிந்தி ஸ்டூடெண்ட். இது என் வீட்டு டைல்ஸ் தான் கச்சிதா. சரிடா இருடா. இதான் அது கூட தெரியல உனக்கு. எனக்கே தெரிஞ்சிச்சு, மறந்துச்சு. ஓடி போ. எனக்கு வந்து இது லாங் டர்ம் மெமரி லாஸ். மக்க பச்சா இப்படிதான் படிக்கணும் ஒழுங்கா. ஐயோ வரல, தெரியல, மறந்துச்சு. ஐயோ ஏய் நான் பெண்ணில எல்லாம் போட சொன்னா போட்டுருவேன். இதுல வர மாட்டேங்குது. நீ விடு. அத்தை நான் போடுறேன். ட்ரிபிள் இ போடுறேன். ஏய் நான் கல்லு விட்டுறேன்ப்பா. அட பாவி, சொல்லடா முதல்ல அத. ஏய் கம் கோகுல் கம் ஃபில் இட். ஓப்பனிங் பண்ணு. எனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க ஈ போடுறதுக்கு. ரொம்ப உன்னை டிகிரி படிக்க வச்சு ஈ கூட போட தெரியல. ஏபிசிடே தெரியல அடி வாங்கினார் தலைவர் தெரியுமா? எத்தனாவது கிளாஸ்ல கேளு. 4வதுல தானே. 4வதுல இருந்து ஏபிசிடி தெரியல. சிங்கிள் போய் தான் கத்துங்க. எத்தனாவது 4வது தான் ஏபிசிடி கத்துங்க. அண்டே ஸ்கூல்ல படிக்கும் போதே எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ஃபெயில் ஆயிட்டியாடா? ஆமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டான். ஏபிசிடி தானே கேட்டிரா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் 12th கிளாஸ் லீடரா வந்தேன் பண்றா. அது வந்து நீ நல்லா படிக்கிறதுனால உன கிளாஸ் லீடரா போடல, பொறுக்கித்தனம் பண்ணுகிற அடங்கு வந்துட்டு கிளாஸ் லீடரா போட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. கிளாஸ் லீடரா போட்டு எல்லாம் அறிவிடுவாங்க. பொறுக்கிய கிளாஸ் லீடரா போட்டா அடங்கிதானே ஆகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு 12th கிளாஸ் டீச்சரா வந்து கிளாஸ் லீடரா வந்து வர்றான். கிளாஸ் டீச்சரா வந்தா சொல்லு. நான் வர முடியாதா தம்பி? பிசினஸ் மேக்ஸ்லாம் நான் புலி. சரி 35 ஆச்சு. 35லாம் இல்ல 50. சர்டிபிகேட் பேப்பர் டஃபா இருந்தது. நானா பண்றது? அப்போ ஒத்துக்கு 35 இல்ல 50. அது மொத்தம் டஃபா வந்தாலும் சென்டம் எடுக்கணும்ல. அப்ப படிக்கிற பசங்க எல்லாம் என்ன அவுட் ஆஃப் கொஸ்டின் ப்ரோ. நானா பண்றது? அப்ப படிக்கிற பசங்க எல்லாம் எப்படா எடுத்தாங்க? படிக்கிற பசங்க யாரு எடுத்தா? எல்லாருமே கம்மி. யாரு? ஏய் அவனுங்க படிக்கிற பசங்க அவனுங்க எவ்வளவு? எனக்கு என்னடா நான் 50 மார்க்குடா. ஏதோ ஃப்ளிப்ல நீலாம் பாஸ் ஆனதே பெரிய விஷயம். நான் ஒத்துக்கிறேன். நான் பாஸ் அதான் நான் சொல்றேன். நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம் தான். நான் ஒத்துக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல தான் நாங்கெல்லாம் பாஸே ஆனோம். கொரோனா வந்ததுனால தப்பிச்சோம். பாவம் பசங்க போனா போட்டோம் அப்படின்ட்டு போட்டு விட்டுக்கிறாங்க. அப்ப எடப்பாடி ஆச்சு.
உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். கோகுலம் பொண்டாடி கூட இப்படிதான் ரொமான்ஸ் பண்ணி இருப்பான் உட்காந்து. ஆமா நான் வந்து கோகுலே வெளில வாடா அப்படின்னு வெளில போட்டு போயிடுவேன். நீங்க பொறுக்காது. அந்த இதுல ஆலன் படத்துல சொல்லுவாங்க டாக்டர் பல்லு புடிங்கி. ஆனா நம்ம 3 பேர் சேர்ந்து சமைக்கும் போது இவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒருத்தர் மட்டும் சமைக்கிறாங்களே வீட்டுல. தம்பி இது ஒண்ணு செஞ்சிடறோம்ப்பா. மதியம் லஞ்ச் காலைல டிஃபனு, நைட் டின்னரு. நம்ம 3 பேர் சேர்ந்து இப்படி தடவிங்கன்னு இருக்கிறோம். எதுவும் பண்ண வரலாம். அவனை தேய்ச்சி இருந்ததுன்னா எனக்கு மனசு சந்தோஷமா இருந்தது. என் மேல என் தேய்ச்சி அவரு இப்ப பாரு இப்ப இது வந்து அந்த ஜோக் பண்ணான் அவன். சரி போறாது ஜோக் பண்ணான். ஓஹோ பாக்குறியா தலை மிஸ் ஆகும். டேய் ஏன்டா சட்டையில எல்லாம் ஊத்துல போட இது லைட்டா வேற மாதிரி இதுதா. கோகுலே பாரா கோகுலே சட்டைக்கு போனதுக்கு தலையில போட்டான்டா. டேய் அப்ப என்னது இதெல்லாம் உன்னை ஏதாவது நோட் பண்ணலாம். நான் உனக்கு டேய் நான் எப்படா டேய் செத்தனா நீ. சரி முடிச்சுட்டே அப்புறம் பாத்துக்கலாம். பவுடர் போட்டுக்கிறாங்க. காக்கா பெயின் வச்ச மாதிரி எங்க கிச்சனை நாசம் பண்ணிருக்கீங்க. வெளியே போகல. டேய் இதுவும் ஒன்னாடா. அவனதான் நீ கேட்கணும். சாவுடா செத்துட்டா. நான் சோபா மேல போய் உட்காந்துட்டேன். இப்ப நீ பண்ணி நீ என்ன பண்றியோ பண்றா வா. கோகுலே உன் வீடு தான்டா, சோபா தான்டா. அவன் தலையில பள்ளி சரியா போச்சு. அவன் இங்க தடவலாம், நான் அவன் மேல ஊத்துனேன். அப்ப திரும்ப எதுக்கு என் மேல ஊத்துறேன்? அப்ப நான் ஊத்தணும். இதுனா இதுவும் ஒண்ணா. சட்டையில பண்ணதும் தலையில பண்ணது. நீ ஊத்துனா நான் பூசினேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வந்து இது என் வீடு. ஆஹா அப்பப்பவே முச்சிடணும். அவன் அப்பலாம் வா வருஷம் அவனை வர சொல்லு. நான் வர மாட்டேன். அப்ப எனக்கு தெரியல, நான் இங்கதான் பண்ணுவேன். ஆஹா இல்ல இப்பவே முச்சிடும். ஏய் அடுப்பு பாடுறா. அவ்வளவுதான் போதும். ஆமா அவன் மேலே வந்துச்சு, மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உன் வீடு சேர்ந்தானாவது அவனுக்கும் டேமேஜ் இல்ல, எனக்கும் டேமேஜ் இல்ல. எனக்கும் சாட்டிஸ்ஃபைட், அவனுக்கும் சாட்டிஸ்ஃபைட். உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னா அவன் மேல இருந்தா இல்ல அவன தானே பண்ணா. நம்ம தொச்சு மட்டும் தான் செஞ்சோம். அவன் பேர் குயின். அவன்ல நாங்க உட்காந்து அவன் மேல போடலான்னு பார்த்தா அப்ப அவன்ல கோகுல் அப்படி சொன்னான். ஏய் அவன் சொன்னா சத்தியமா அவன் தான் கூப்பிட்டான். நான் கூப்பிடல, அவன் தான் சொன்னான். அதான் இந்த புனா பாஸ் ஊடு விடுவோம். முடி எப்படா இருக்கு? ஏய் மைதா மாவு நான் போயிடும்டா. அதே கையிட்டு அடி போட்டு போயிடுவேன். அவர் முடி அவர் புரியுங்க போயிட்டு வீட்டுக்கு போய். டேய் நித்திஷே நாடா இங்க வாடா. அப்படியே இது பண்ணிடு. ஆனா விடு, காஞ்சா இதுவாயிடும். அப்படியே தொச்சிட்டு போயிடுவேன். ஏய் ஏன் தலையில இருக்காடா? அது அங்கடி நீ சொன்னது. ஏய் ரா பாத்துட்டு வா. நான் கம்மியா இருக்க மாட்டேங்கறான். நீ தான் ஆரம்பிச்சு விட்ட நாய. சரி எல்லாத்தையும் அவனே தொடிக்க சொல்லு. அவுட்டா தொடி நீ பாரு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் தானே. இரா ஃபர்ஸ்ட் யாரு ஆரம்பிச்சா சொல்லு. அவனதான் திட்டுறான். கேளு அவன கேளு. என்ன அது ஃபர்ஸ்ட் நீங்க தொச்சி என்ன அது? நான் தொச்சனா? ஆமா அப்புறம் குட் பைடா இப்படி தொச்சி அப்ரிஷியேட் பண்ணாது. அதுக்கு வந்து நல்ல முறையா பண்ணணும். இப்படி இப்படி வந்து இப்படிலாம் பண்ண கூடாது.
அப்ப இது என்னது இது என் தலை என்னது அடி நீ பண்ணதுனால பண்ண நானு. தலையும் சட்டையும் ஒண்ணா ஆமா, என் மேல போட்டேன், நான் உன் மேல போட்டேன், அவ்வளவுதான். அது சட்டையா இருந்தாலும் சரி, தலையா இருந்தாலும் சரி. பாலுக்கு ஏன்டா கார்ன்ஃபிளவர் போட்ட? ஆமாண்டா அந்த இது திக்கா வரதுக்குடா கிரீம் மாரி. ஏய் அது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். ஆஹா அது நம்ம அந்த மாதிரி போடுறதுனால தான் இதுவாயிடுது. என்ன ஆகுது, கட்டி கட்டி ஆயிடுது. இப்போ இதை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பால் ஊற்றி இது பண்ணிக்கணும். ஏய் கேஸை பத்த வேண்டா. இருடா ஃபர்ஸ்ட் பால்லாம் ஊற்றிக்கிறேன், அப்புறம் பற்ற வச்சு. பத்த வச்சதுல ஊத்தணும். ஏய் யூடியூப்ல ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்கடா. அக்கா ஏன்னா சக்கரை மட்டும் வேணும். நீ போட்டதே அதிகம் தான். சக்கரை எவ்வளவு போட்ட? ஒரு 3 டீஸ்பூன் போட்டேன். பத்தாது. இன்னொரு ஒண்ணே ஒன்று இன்னும் அது ஃபுல்லா போடுறேன். ஏய் பத்த வைக்காம என்னடா பண்ணுவீங்கன்னா? ஏய் என்னுடைய இது வந்து க்ரீம் செய்யறது தான். அவன் தான் சக்கரை தண்ணி காசு. அதில் வந்து பிஞ்ச் ஆஃப் லெமனு, சுகர். இல்லை இவ்வளோ பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. நம்ம போட்டு எக்ஸ்பர்ட்டுக்கு வரலன்னா வரலன்னா அவ்வளோதான். சாவடி மாமே நீ என்கிட்ட. நான் வரலன்னா இப்போ வந்து சீஸ் போட்டுக்கணும். என்ன சொல்றீங்களா? இல்லை இது சீஸ் போட்டால் ஒரு கட்டி ஆகிடும். போடு போடு போடுறா போடுறா போட்ட உடனே கீழே போயிடுறா போடுறா. கரெக்டாதான் பண்றியா இல்ல எப்படி தெரியல. தெரியலையா? ஏய் நம்ம சொன்னல அவனுக்கு தெரியாது. ஏய் நம்ம பண்றதுண்டா சமையல். போயிட்டு இப்பதானே சீஸ் போட்டு மொத்தம் பாருங்க. போடுவாங்க போடுவாங்களா? நம்ம போடுவோம்டா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நீ நைட்டு நேரத்துல எல்லாம் சாப்பிட்டு நீ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல காமி இப்படிதான் செய்யறாங்க. ஏய் எனக்கே தெரியாதுடா. நீங்களா ஒண்ணு உருவாக்கினீங்க. ஆமா நம்ம செய்யறது தான். ஏய் இப்படி வரணும்டா அது. இப்படி அப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. கொதிச்சிச்சுன்னா போதும். சூப்பரா இருக்கு. யாரு ரெசிபி? ஏடா சக்கரை தண்ணி கூட ஒரு ரெசிபியாடா? அச்சனா மூக்கு வஞ்சிரும், ஓடி போடா அப்படி. திக்காவது பேர் கிரீம் ரெடி ஆகுது. இதுதான் ஃப்ரெஷ் கிரீமோடா? இது ஃப்ரெஷ் கிரீம் இல்லை. ஃப்ரெஷ் கிரீமும் போடலாம். இப்படி பண்ணாதான் ஃப்ரெஷ் கிரீமா இல்ல ஃப்ரெஷ் கிரீம் வேறையான்னு ஃப்ரெஷ் கிரீம் வேற. அப்படி சொல்லு. இது ரெடி டே, அவ்வளவுதான். ஆஃப் பண்றாத. அது சில்லாக்க கூடாது. சில்லாக்க ஃப்ரிட்ஜ்ல வா. இரு டேஸ்ட் பார்க்கறேன். நம்ப முடியாது. இது எப்பரா குக்லி நீ கலரு ஏகடே. பயங்கரம். யாரு பண்ணது? இது நக்கி பாரு. ஆனா அவன் மேல நம்பிக்கை இல்லை. நான் பண்ணதே போதும் எனக்கு. சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது லைட்டா கையில வை, நான் பார்க்கறேன் டேஸ்ட். அதெல்லாம் ஊத கூட முடியாது, அது சீக்கிரம் கூட ஆறாது. ஊதுடா. ஏய் வர போதும். இல்ல அது வந்து க்ரீம் ஆகும். அது ஏய் திரும்ப ஏன்னா மேலே தொடிக்கிற ஏதாவது தண்ணி இருக்குல்ல அது காட்டு. ஃப்ரிட்ஜ்ல வரணுமா? எது? கன்சிஸ்டன்சி காமிடா யூடியூப்ல நான் பாக்குறேன். இது மாரி தயிர் மாரி இருக்கணும்டா. தயிர் மாரி ஆயிடுச்சுடா. எப்படி ஊத்தணும்? அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்து. ஏய் இது எடுத்துக்கடா. கிலோ சொல்லு. நீ என்ன சொல்றடா? எடு. என்னடா இதுல எப்படா திரும்ப இதுல எப்படா ஊத்துறது? நானு அதுல ஊத்தி திரும்ப அதுல இருந்து இதுல ஊத்துறோமா? என்னடா நீ டவு செஞ்சிட்ட பிறகு இதுல வந்து பட்டர் போட்டுக்கணும். பட்டர் ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபுல்லா சத்திதா நேத்துல பேர் அதிகமா. அதை விட நீ கேசரி கிண்டினேடா காந்தி. ஏய் சேமியா கலர் நினைக்கிறேன்டா. ஏய் நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு ரெடியா இருங்க.
செருப்பு தான் செருப்படி எல்லாம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. இது மேலே கவர் ஆகுது கரெக்டாக ப்ரோ. எனக்கு இது நல்லா செட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் ப்ரோ. என்னது இது நல்லா செட் ஆகுறதுக்கு அந்த அமுத்துற மாரி இல்லை இது டிஃபன் பாக்ஸு. திம்ஸா சும்மா கேட்டா கொடுன்றான்டா. திம்ஸ் என்னன்னா தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த வீடு கட்டுறது சிமெண்ட் எல்லாம் போட்டு அடிப்பாங்க. இப்போ இதை வந்து நல்லா செட் பண்ணிக்கணும். நல்லா அமுக்கணும் நம்ம. இப்போ வந்து நாங்கள் வந்து க்ரீம் செஞ்சிட்டோம். இப்போ வந்து குனாஃபா ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 minutes. டீ ரெடி. டீ இல்லடா இது. ஏய் நவுறா. இந்த தாத்தாங்கெல்லாம் பாக்கு போட்டு துப்புவாங்களே டப்பாயில. டீயை கொச்ச பத்தனா டென்ஷன் ஆயிடும் நான். டேய் அது எடுறா. இல்ல அது வந்து டீ போடுறவங்க போட்டா பரவாயில்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய டீ மாஸ்டர் தெரியுமா? கோகுலி இந்த திருப்பூர் கோகுலி திருப்பு அது எந்த ஷேப்ல இருக்குது நீ திருப்புடா. இதெல்லாம் எட டீலாம் எட. இந்த டீயும் எடு. இப்படி வச்சு சுடுவோம். சுடாது. நாளை எப்படிடா சுடும்? சுடாதுடா. போட்டுருக்கேன் 2 செகண்ட்ல எடுத்துடலாம்டா. நான் திருப்பேன். கீழே வச்சு திருப்பேன். தட்டு நவுந்துச்சா? இப்ப இவனுங்க இதை சாப்பிட்டு என்ன வந்து புகழ போறாங்க. என்ன சொல்றாங்க? புகழ்வாங்க அவரு. ஆனா நல்லா இருந்துச்சுன்னா உனக்குலாம் ஒரு வாய்க்கு மேல கிடையாது. நான் சொன்னேன் சேரா. இது வந்து இட்டாலியன் டிஷ். இட்டாலியனா? ஆமா, அரபிக்னு இருக்கு. அது அரபிக் டிஷ். அவங்க எல்லாம் வந்து கத்தி வச்சுக்கின்னு ஸ்பூன் வச்சுன்னு கட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஏன்னா பழைய சோறு இருந்துச்சு. அப்படி அள்ளி எடுத்து வாயில போட்டு எப்படியோ சாப்பிட்டுக்கிறோம். ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. ஏய் நானு நான் எனக்கு பாட்டு பாட மாட்டீங்க? நான் பாட மாட்டேன். பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே எனக்கு. ஹாப்பி பர்த்டே எனக்கு. ஒரு கட்டண பண்ண சொன்னாங்க. அதான் உனக்கு இல்ல, உனக்கு பதில் நான் பண்ணிடுறேன்டா. இப்ப தண்ணி ஊத்து. இப்ப நடுவுல எல்லாம் இறங்கும்ல. ஆமா இதுதான் மூளை வேலை செய்யணும். லைட்டா கொதறி கொடுக்கல. குத்தி விடாங்க. போதும். தட்டு துறையா? இதுலயே சிந்தாதரா. How was the taste, bro? ஊறணும். $800. லோ பட்ஜெட் குனாஃபா இது. பால் தீஞ்சு போகாம இருந்தா நல்லா இருக்கும். அதாவது இன்னும் சேமியா சின்னதா இருந்தா இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. அதான் வாய்க்காலம் மாதிரி இருக்கலாம் இருக்கா. வலிக்குதுடா.
எனக்கு லைட்டாக இருக்குல்ல தான் இருக்குது. வாங்கலாம் கேப்புக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து குனாஃபா வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் வந்தது. இத்துடன் முடிவெடுக்கிறது. நன்றி, வணக்கம்.